வணக்கம் விவாஸ், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். இன்றைக்கு எங்கட கிச்சன்ல நாங்கள் வித்தியாசமான ஒரு ரெசிபி உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா டீன் ஃபிஷ் சம்பல். இது வந்து எங்கள்ட ஊர்ல நாங்க மீனின் சம்பல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீனின் சம்பல் செய்யறதுக்கு இங்க தேவையான பொருட்களை வந்து நான் இங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அது என்னன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 10 பச்சை மிளகாய் வந்து இங்க எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நாங்கள் வந்து கூட குறைய போட்டுக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு மீடியம் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் மாதிரி ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து எங்களோட சுவைக்கு ஏற்பதான். உப்பு வந்து இவ்வளவுதான் போடணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்லை, எங்களோட சுவைக்கு ஏற்ப. அதே நேரம் ஒரு பாதி லெமன் அதாவது லைம் ஒரு பாதி எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது பெரிய ஒரு லெமன்ல பாதி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நீங்க லெமன் வெட்டுக்கலாம், லைம் வெட்டுக்கலாம், அல்ல லைம் மிக்ஸ் கடையில் விற்கிற ஆர்டிஃபிஷியல் அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். கட்டாயம் சேர்த்தா தான் அந்த டின் ஃபிஷ் அதாவது அந்த மீனினுடைய ஒரு கெட்ட வாடை மாதிரி இருக்கும், வெடுக்குன்னு சொல்லுவோம், அது இல்லாம போகும். சரி, இப்ப இவ்வளவு தான் எனக்கு தேவையான பொருட்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிரதானமான மூலப்பொருள் மீண்டின் வந்து நான் இங்க எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மீன் தான் நாங்கள் பாவிக்க போறோம். மெகரல் இருக்கும். இப்படி மெகரல் இருக்கிறத வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து நல்லா இருக்கிற சுவை கிடைக்கும். சரி, இது வந்து சமைக்கிறது இல்லை, முழுசா வந்து இது சமைக்கிறதே இல்லை. இது வந்து எல்லாமே வந்து பச்சையா சேர்த்து தான், ரோ மெட்டீரியல் தான் எல்லாமே இருக்கும். சரி, வாங்க இதை வந்து நாங்கள் எப்படி செய்யறோம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாங்கள் இதை வந்து இப்படி சின்ன கத்தியால இப்படியும் வெட்டிக்கலாம். இப்படி வெட்டினா நீங்க இதை மெல்லிசா வந்து வெட்டி எடுத்துக்கலுங்க. எவ்வளவு சிறிதாக வெட்ட முடியுமோ அவ்வளவு சிறிதாக எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மிளகாயையும் கட் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி வெங்காயத்தையும் வந்து நீங்க சிலாஸ் பண்ணக்கூடாது, சொப் பண்ணணும். ரொம்ப மெல்லிசா நீங்க அப்படி செய்ய தேவையில்லை. ஒரு ஸ்கேர் டைப்ல வந்து எல்லாத்தையும் நீங்க சொப் பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. அப்படின்னு உதாரணமா இது மாதிரி நாங்க வெட்டி எடுத்துட்டோம்னு சொன்னா இதை வந்து இப்படி என்ன வெங்காயம் வந்து கடி விடணும். ரொம்ப மெல்லிசா இருந்தாலும் கடி விடுறது நமக்கு தெரியாது. அதனால ஓரளவு கடிவிடக்கூடிய வகையில இருக்கணும். சரி, இது மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நாங்க கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். சரி, இப்போ வந்து நாங்கள் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு பார்க்க தெரியும், கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து டின் பீஸை வந்து உடைச்சு அதை வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணி நாங்கள் எடுத்துடலாம். இது ஓப்பன் பண்ணா இது உள்ளுக்க வந்து சோஸ் இருக்கும். இந்த சோஸை வந்து வெளியாக்கிடுவோம். சரி, எல்லாமே வந்துட்டுது. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணா இதுக்குள்ள வந்து 4 ஃபிஷ் இருக்குது, 4 துண்டு இருக்குது. சிலது வந்து 2 துண்டு இருக்கும், சிலது 3 துண்டு இருக்கும். இதுல வந்து 4 இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு 3 வால் பகுதியே எங்களுக்கு 3 துண்டு கிடைச்சிருக்குது. இப்படி நடுப்பகுதி கிடைச்சிருந்தா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். சரி, இருந்தும் இது பரவாயில்ல. இப்போ வந்து நாங்கள் இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கிளீன் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னா இதுல வந்து உள்ளுக்க முள்ளுகள் அதுகள் எல்லாம் இருக்கும். சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் நல்லா உடைச்சிட்டு பயன்படுத்தலாம். சில பேருக்கு அந்த முள்ளுகள் வந்து பிடிக்காம இருக்கும். ஆகையால இதை கிளீன் பண்ணி நாங்கள் வேற ஒரு இதுல அதை போட்டுக்கலாம். கை மணக்கம் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் கைக்கு வந்து ஒரு கிளவுஸ் போட்டுக்கலுங்க. எனக்கும் மணக்கத்தான் செய்யும், நானும் கிளவுஸ் போட்டுத்தான் வேணும். ஆனால் நான் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வெளியில போவேன். அதனால எனக்கு ஓகே. இப்படி இந்த முள்ளுகள் வந்து இப்படி இருக்கும், அதுகளை வந்து எடுத்துருங்க. பார்க்க தெரியும், இது மாதிரி எடுத்துருங்க. வால் பகுதி என்றதால பெரிய அளவுல இதுல முள் இல்லை. சரி, இப்போ இந்த நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த நடுப்பகுதியில் தான் கொஞ்சம் முள்ளுகள் அதுகள் எல்லாம் இருக்கும். அந்த குடல் மாதிரி எல்லாம் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
இந்த மாதிரி இந்த சைட்ல இந்த முழு பகுதி அதுவும் இங்கே இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். கிட்ட இப்போ ஓகே, இப்போ முள்ளுகள் எல்லாம் இல்லை. இதை வந்து இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி இந்த பகுதியிலையும் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதுல தான் அந்த மீன் முள்ளு வந்து முழுசா தெரிகிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு. இப்போ வந்து இதை வந்து நாங்கள் உடைச்சு எல்லாத்தையும் தூளாக்கிக்கலாம். சரி, இதை வந்து நல்லா எல்லாத்தையும் உடைச்சு தூளாக்கிடலாம். இது வந்து நாங்க எங்கட ஊர்ல இதை மெயினா என்னத்துக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த சம்பல் வந்து பான், அதாவது பிரெட்டுக்கு தான் நாங்கள் இதை சாப்பிடுவோம். நாங்கள் வந்து உடைச்சி தூளாக்கிட்டோம். இதுக்குள்ள இந்த வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதோட வெங்காயம் சேர்த்து கடிவிடும் போது அதில் சுவை வந்து வேறையா இருக்கும். பச்சை மிளகாயும் நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொண்டா கூட பரவாயில்ல, உரைப்பு பிடிக்கொண்டா கூடுதலாக சேர்த்துக்கலுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். உரிய நல்லா கலந்து விடும்போது உப்பும் சேர்த்துக்கலுங்க. தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலுங்க. 1/2 டீஸ்பூனுக்கு கூடவே உப்பு தேவைப்படும். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு காஞ்ச மாதிரியே இது ட்ரையா இருக்கும். அது வந்து நல்லது. நாங்கள் பிரெட்டோட இதை தொட்டு சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். சோத்துக்கும் சாப்பிடலாம். சுடு சோத்துக்கும் இதுக்கும் செட்டப்படி இருக்கும். சொல்லி உங்களை வாய் ஊற வைக்கல நான். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் உப்புகள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் தேசி புளி விட போகிறோம். தேசி புளியை விடுவோம். தேசி புளி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அந்த வாசமும் நல்லது. அதே மாதிரி இதில் இருக்கிற கவிச்சி வாடை, வெடுக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம், அதுவும் வந்து இல்லாமல் போகும். அதுக்கேற்ற மாதிரி இப்ப தேசி பொடியெல்லாம் நாங்கள் சேர்த்துட்டோம். இதுல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். உண்மையாவே சட்டப்படி இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு உண்மை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு தடவை இது மாதிரி செய்து சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு நான் சொன்னது உண்மையா அப்படின்னு தெரியும். இது வந்து அருமையான ஒரு சாப்பாடு. ஒரு டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. எங்களுக்கு தேசி புளி, உப்பு எல்லாமே வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இதுவரை நேரமே எங்களை காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். இது போன்ற இன்னொரு சிறந்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.